மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலிலிருந்து மட்டக்களப்பு நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுரம் வரை பேரணியாக சென்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் வரை பேரணியாக சென்ற விவசாயிகள் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை பிரதேச செயலாளரிடம் கையளித்தனர். எங்களது மாவட்டத்தில் 1 கிலோ நெல்லினை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தி செலவு 135 ரூபாயாக காணப்படுகின்றது. 135 ரூபாய்க்கு எங்களுக்கு உற்பத்தி செலவு முடியுமாக இருந்தால் 150 ரூபாய்க்காவது எங்களது நெல்லினை கொள்வனவு செய்தால் மாத்திரமே எங்களுக்கு கட்டுப்படியாகும். 10 ரூபா வித்தியாசத்தில் வெளிநாட்டு அரிசியும் எங்கட அரிசியும் விற்பனை செய்ததால வந்த இந்த வினையாளான் இன்றைக்கு நாங்கள் வீதிக்கு இறங்கியிருக்கிறோம். ஆகவே எதிர்வரும் காலங்களில் அரசாங்கம் அரிசி இறக்குமதி கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார். අපේ ගොවි ජනතාවට වැඩිම සහතික මිලක් ලබා දීලා තියෙනවා. நாங்கள் விவசாயிகளுக்கு அதிகூடிய நிர்ணய விலையை வழங்கியிருந்தோம். இதற்கு முன்னர் நெல்லுக்காக இவ்வளவு அதிகமான நிர்ணய விலை வழங்கப்படவில்லை. அதேபோல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் ஒரு மானியம் வழங்கிய ஒரு அரசாங்கமாகும். தற்போது இருப்பது சிறுபோக நெல் சம்பந்தமான பிரச்சனை அல்ல. கடந்த பெரும்போகங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல் சம்பந்தமாகவே ஆங்காங்கே பிரச்சனைகள் எழுந்துள்ளன. அரசாங்கத்தினால் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் நிர்ணய விலையை வழங்குவதும் விவசாயிகளின் உற்பத்தி செலவை குறைப்பதற்காக சில சலுகைகளை வழங்குவதுமாகும். அந்த செயற்பாடுகளை நாங்கள் தற்போது செய்து வருகின்றோம். ඒ කටයුතු අපි කරමින් පවතිනවා.